பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது சங்கீதம் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவரே, என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைந்திருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். என் தவிப்பு உமக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தவிப்புகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். ஏதோ ஒரு காரியத்திற்காய் நாம் தவிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தின் ஒரு பாதுகாப்பிற்காய், அல்லாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காய், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்முடைய இருதயம் சில நேரங்களை தவித்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயத்தின் அந்த தவிப்புகளை எல்லாம் தேவன் அவர் அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தின் தவிப்புகளுக்கு அவர் விடை கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்லலாம் என்று ஆசைக்கிறேன். ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். அப்பொழுது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு நிற்கிறார்கள். ஆபிரகாம் ஓடி போய் அவர்களை அந்த மரத்தின் நிழலில் அமர செய்து அவருடைய கால்களை கழுவ தண்ணீர் கொண்டு வந்து அவர்களுக்கு சாப்பாடு தயாரித்து அவர்களை சாப்பிட கொடுக்கிறான். இந்த நேரத்திலே சோதரம் ஆபிரகாம் ஈசாக்கை குறித்த உறுதியான ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு, அவர்கள் சோதோம் கொமோராவினுடைய பாவம் கொடிதான் இருப்பதினாலே சோதோம் கொமோரா பட்டணங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள். இப்பொழுது ஆபிரகாம் அந்த தேவனுக்கு முன்னாய் நின்று கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுடைய இருதயம் ஒரு பெரிய தவிப்புக்குள்ளாய் இருந்தது. காரணம் என்ன? கர்த்தர் சோதோம் கொமோராவை அழிப்பார் என்று சொன்னார். தேவன் சோதோம் கொமோராவுடைய பட்டணங்களை கவிழ்த்து போடுகிற பொழுது அதோடு கூட லோத்துடைய குடும்பமும் அங்கு கவிழ்ந்து போகக்கூடாது. அந்த துன்மார்க்கரோடு கூட, அல்லாவிட்டால் அந்த அழிவுகளோடு கூட லோத்தனுடைய குடும்பமும் அழிந்து போகக்கூடாது என்பதாய் ஆபிரகாமுடைய இருதயம் தவித்தது. எனவே இப்பொழுது ஆபிரகாம் சோதரம் லோத்தனுடைய குடும்பங்களை அவன் நினைத்து பார்த்து அந்த பட்டணத்தை அழிவிலிருந்து தப்புவிப்பதற்காய் தேவனோடு கூட பேசுகிறான். ஆண்டவரே, நீதிமானோடு கூட துன்மார்க்கனையும் நீர் சேர்த்து அழிப்பீரோ என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீதிமானோடு துன்மார்க்கனை நான் சேர்த்து அழிப்பதில்லை. அவன் கேட்கிறான், ஒருவேளை 50 நீதிமான்கள் அந்த பட்டணத்துக்குள் இருந்தால் நீர் அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. இப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான், ஒருவேளை 45 நீதிமான்கள், 50 நீதிமானுக்கு 5 நீதிமான்கள் குறைவாயிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், 45 நீதிமான்கள் நிமித்தமும் நான் அந்த பட்டணத்தை அழிவதில்லை. இப்பொழுது ஆபிரகாம் பார்க்கிறான், 40 நீதிமான்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் 40 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிப்பதில்லை. ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக சொல்லிட்டு ஆண்டவரே 30 நீதிமான்கள் என்று கேட்கிறான். 30க்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், 30 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிப்பதில்லை என்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆண்டவரே, இன்னும் நான் உம்மோடு கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு 20 நீதிமான்கள் என்று கேட்கிறான். ஆண்டவர் 20 நீதிமான்களாலும் நான் அழிப்பதில்லை என்று சொல்ல. கடைசியாய் ஆபிரகாம் சொல்லுகிறான், இன்னும் ஒரே ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரோடு கூட நான் பேசுகிறேன் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தின் தவிப்பின் உச்சக்கட்டத்தான் என்று 10 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவர் அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அதை அழிப்பதில்லை என்கிறார். இப்பொழுது ஆபிரகாம் தான் முழுவதுமாய் தொற்று போனதை அறிந்தவனாய் தேவ சமூகத்தை தன்னுடைய தவிப்பை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, லோத்தினுடைய குடும்பங்கள் என் ஆண்டவர் நினைத்து கொள்ளுவீராக என்பதாய் அவன் தேவ சமூகத்தில் வேண்ட ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, பாருங்கள், அந்த சோதோம் கொமோராவுக்குள்ளாய் அந்த தூதர்கள் புறப்பட்டு போன பொழுது லோத்தினுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயத்தின் தவிப்புகளை காண்கிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர்.
எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுடைய தவிப்புகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா சோதரம் உம்முடைய பிள்ளையுடைய இருதயங்கள் எதற்காய் தவித்து கொண்டிருக்கிறது என்பது என் ஆண்டவருக்கு தெரியும் அல்லவா? என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய தவிப்புகள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, அந்த தவிப்புகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அபரிதமாய் நீர் அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே உம்முடைய கிருபை நடத்தினதல்லவா, இதுவரை பாதுகாத்ததல்லவா, இனியும் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கிருபையாய் நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.